அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். நம்ம ஸ்மார்ட் டிசைடர் இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆயிருக்கு, அப்புறம் இன்னைக்கு என்ன நம்ம சொல்லிக் கொடுத்த மேக்ஸ், என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்த மேக்ஸில் இன்னைக்கு என்ன ரூல் அப்ளை ஆச்சு அப்படிங்கிறது எல்லாமே இதில் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு காலையில் என்ன ஆயிடுச்சுங்க, கால் சைடு மட்டும்தான் நீங்கள் இருக்கணும், புட் சைடு என்ட்ரியை பற்றி யோசிக்க கூடாதுங்கிற ரூல் அப்ளை ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? ஏன் என்னங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம எதுவுமே வீடியோவில் ப்ரைஸோ எதுவுமே நம்ம சொல்லுறதில்ல. ஓகேங்களா? சரி, இப்போ இன்னைக்கு நான் ஒரு லெவல் எது சொல்கிறேன் பாருங்கள். ஸ்மார்ட் டிசைடரில் எப்போவுமே நான் என்ன சொல்கிறேங்க, ஃபியூச்சர் சார்ட்டில் பாருங்கள். ஃபியூச்சர் சார்ட்டில் என்ன கொடுத்துருக்கோ அதனுடைய இதுக்கு மார்க்கெட் ட்ரெண்டாக இருக்கும், அந்த டைரக்ஷன்லேயே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். போய் செக் பண்ணி பாருங்கள். நான் இதில் எது வச்சுருக்கேன்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் லோ வச்சுருக்கேங்க. எப்பயுமே இன்ட்ராடேக்கு 5 மினிட்ஸ் லோ தான் பார்க்கணும். ஓகேங்களா? சரி, இப்போது இங்கே பாருங்கள். ஃபர்ஸ்ட் கேண்டில் என்ன பண்ணியிருக்கு, பை ட்ரிகர் பண்ணு. செகண்ட் கேண்டில் என்ன பண்ணியிருக்கு, பை ட்ரிகர் பண்ணியிருக்கு. ஆனால் அடுத்தடுத்த கேண்டில் பை ட்ரிகர் பண்ணணும்னா எந்த கேண்டில் அப்போ கன்ஃபார்ம் பண்ணணும், இது ட்ரிகர்டு, அடுத்த கேண்டில் ட்ரிகர்டு, எகைன் ட்ரிகர்டு, அப்போ அதுக்கடுத்த கேண்டில் தான் கன்ஃபார்ம் பண்ணுது பியூட்டி மார்க்கெட். ஓகேங்களா? ஏன்னா அடுத்தடுத்து பையை வந்துட்டு 2 பையை அடுத்தடுத்து வந்துட்டு அடுத்த கேண்டில் இது கீழே வச்சுச்சுன்னா அந்த பை எல்லாம் இன்வாலிட் பண்ணிடும். புரியுதுங்களா லாஜிக்கு? அப்போ தேர்ட் கேண்டில் தான் கன்ஃபார்ம் பண்ணுச்சு. சரி, பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு, மேலே பறந்துருச்சு மார்க்கெட். 5 மினிட்ஸ்ல தான் பார்த்துருக்கேன். அது வரைக்கும் இங்கே பாருங்க, ஆப்போசிட்ல எந்த சிக்னல்ஸும் கொடுக்கல. ப்ரீவியஸ் டேக்கான செல்லு மட்டும்தான் இருக்கு. அதை நான் நகர்த்துறேன். இங்க பாருங்க, மேலே வேல்யூ வந்துருச்சா, அதுதான் இருக்கு. ஓகேங்களா? சரி, இங்கிருந்து ஏறினவரு இது எத்தனாவது பை, இந்த கேண்டிலுடைய ரூல் என்ன, தேர்ட் பை. தேர்ட் பை என்னவே நம்ம என்ன ஆகணும்னு சொல்லியிருக்கேன், அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேனா, ரூல் வீடியோல போட்டிருக்கோமா? அப்போ இந்த இடத்துல இந்த விலை என்ன விலை வந்ததோ அந்த விலைக்கு கீழே எப்போ ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்கிறாரோ அப்பவே என்ன சொல்லுதுங்க, ஆப்போசிட்ல மார்க்கெட் போக போகுது அப்படின்னு சொல்லுது. ஆனா இதனுடைய ரூல் அது கிடையாது. காலையிலேயே என்ன ரூல் அப்ளை ஆயிடுச்சு, நாம கால் சைடில் மட்டும்தான் இருக்கணும், புட் என்ட்ரி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ரூல், நம்ம மேக்ஸ் படிச்ச ரூல்ல. ஓகேங்களா? சரி, இங்க இருந்து போனவர் இதுக்கு கீழே வரும்போது கீழே இவர் இறங்க போறாரு தெரியுது. அப்போ ஆப்போசிட்ல இருக்கிறவர் ஏற போறாரு, யாரோ ஒருத்தர் ஏறுவாங்க. அப்போ இவர் இந்த இடத்துல வரும் பொழுதும் இங்க வரும் பொழுதும் இதனுடைய ஸ்டாப் லாஸ் எங்க இருக்குங்க, இங்க தானே இருக்கு. இந்த பிரைஸ் நம்ம ரூல் படி அதுக்கு கீழே தானே இருக்கணும். இதுக்கு கீழே மார்க்கெட்டை விடல, பாத்தீங்களா? அப்போ மார்க்கெட் அங்கிருந்து பாருங்க. ஆனா இப்ப பாருங்க, இந்த இடத்துல என்ன டைம், 10 o'clock. இந்த தேர்ட் பை கொடுத்து அதை இன்வாலிட் பண்ணிருக்காங்களா? இப்போ 10 o'clock நம்ம இதுல பார்க்கலாமா? 1 மினிட்ல போயிட்டு இங்க என்ட்ரி, ஏன்னா 5 மினிட்ஸ்ல இருக்க கொடுக்க மாட்டாரு, ஏன்னா இவர் சிறையிலே தான் இருக்காரு. சும்மா இவ்வளவு ஏறினதெல்லாம் சும்மா டிராப், அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் நான் மட்டும் படிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு. நான் இப்போ 10 மணிக்கு போறேன். ஓகேங்களா? ஏன்னா 10 மணிக்கு தான் இங்க பாருங்க டைமிங் ஃப்ரேம், 10 மணிக்கு தான் அவர் வந்து கீழே வந்திருக்காரு. நான் 10 மணிக்கு இங்க போறேன். நல்லா கவனிங்க. ஆனா நம்ம அந்த என்ட்ரி எடுத்துருக்கணுமா, கால் சைட்ல மட்டும்தான் இருக்கணும் ரூல் அப்ளை இருக்கு, அது நீங்க சிந்திச்சுக்கோங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க, இந்த இடத்துல 9:31 பை ட்ரிகர் பண்ணிருக்காங்க, ஆனா கன்ஃபார்ம் பண்ணவில்லை. எகைன் பாருங்க, இங்க பை ட்ரிகர் பண்ணிருக்காங்க. எங்க வேல்யூல ஆல்ரெடி பை ட்ரிகர் இருக்கிறது நமக்கு வேலிட் தான், இதை பிரேக் பண்ணாலே. கரெக்டுங்களா? அது இங்கேயே பிரேக் பண்ணிடுச்சு. இனி மார்க்கெட் இங்கேயும் பை ட்ரிகர்டு. வேல்யூஸ்க்கு லைன் போடலாமா? நான் அப்ராக்சிமேட்டா வைக்கிறேங்க, ஏன்னா வேல்யூ எல்லாம் ஏதாவது சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அதனால நான் எதுவுமே வேல்யூ மென்ஷன் பண்ணல, நான் லைன்ஸ் மட்டும் போடுறேன். ஓகேங்களா? இதனுடைய இதுக்கு ஸ்டாப் லாஸ் இது. இங்க பாருங்க, இது ட்ரிகர்டு, இது கன்ஃபர்மேஷன். நம்ம வேல்யூல வந்து எடுத்துக்கிட்டு என்ன ஆயிடுச்சுங்க, மேல போயிருக்கு. ஆனா இங்க வந்த உடனே இவர் என்ன ஆயிட்டாரு, இங்க இருந்து நம்ம என்ன ஆயிருக்கணும் இவர, ஏன்னா இவர் 5 மினிட்ஸ்ல பை கிடையாது, எனி டைம் அவர் ரிவர்சல் ஆக போறாருன்றதான ரூல். அப்போ எங்க போனாலும் இவருடைய நம்ம கால்குலேஷன் படிச்ச மெத்தட்ல இருக்கும், அங்க வந்து வேல்யூஸ் இருக்கும், அதுல நீங்க புக் பண்ணிட்டு வெளியே போகணும். ஓகேங்களா? இதுதான் என்ட்ரிஸ். சரி, இங்க பாருங்க, காலையில இருந்து இவர் பாருங்க அப்சைட்லயே தான் போய்கிட்டு இருக்கு, அப்சைட்ல தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ இங்க வந்த பையையும் எகைன் பாருங்க, இந்த இடத்துல எகைன் மறுபடியும் அந்த இடத்துல தான் பை எடுத்துட்டு போய் எங்க மிடில் எடுக்கிறது, இந்த வேலையெல்லாம் இருக்கவே கூடாது. ஓகேங்களா? இதுல பாருங்க, எகைன் மறுபடியும் 11:18க்கு செல் ட்ரிகர் பண்ணிருக்காங்க. காட்டுங்களா? இப்ப வாங்க,
11:18க்கு செல்லு ட்ரிகர்டு 1 மினிட்ல, சாரி இது 5 மினிட்ஸ் இல்லை, 1 மினிட் 5 மினிட்ஸ் பார்த்துறேன். 5 மினிட்ல எப்ப செல்லு ட்ரிகர் பண்றாங்க? எகைன் 2:35க்கு அதை கன்ஃபார்ம் பண்ணது 2:40க்கு. இப்போ 2:35 2:40க்கு இங்க போவோம் கால்ல, ஏன்னா கால்ல நம்ம என்ட்ரி எடுக்கலாம். 2:30 35 அங்க பாத்தீங்களா 2:37 பை ட்ரிகர் பண்ணிருக்காங்களா? 2:40க்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுச்சாங்க. கரெக்டா அங்க வந்து பாருங்க 2:46 47 வந்து அந்த வேலையிலேயே பை எடுத்துக்கிட்டு போதா? இதுதானே பையிங் பிளேஸ். அவ்வளவு அழகா அது சொல்லிட்டு போகிறது. ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கெல்லாம் இந்த கேண்டில்ல கூட நீங்க நம்ம வச்சுக்கலாம் வேணும்னா. ஓகேங்களா? கீழே இருக்கிறது தான் அவ்வளவு பெரிய ஸ்டாப் லாஸ் கொடுக்க கூடாதுன்றதுக்காக நான் வைக்கிறது. ஓகேங்களா? அப்போ மறுபடியும் பாருங்க இங்க இருந்து எடுத்துக்கிட்டு போய் இந்த டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணுது. இங்க கன்சல்டேஷன் வரும்போது புக் பண்ணிட்டு வெளியே போகலாம். அப்போ ஒவ்வொரு நாளும் எப்படி நம்மளுடைய வேல்யூ ட்ரிகர் ஆகுது, ஏன் இது வந்து அந்த புள்ளிகள்ல மட்டும் நடக்குது, மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு நான் எப்பயுமே ட்ரேட் தயவு செய்து பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஃபியூச்சர் சார்ட்டை போய் இது கூட செக் பண்ணி பாருங்க. எப்படி ஒரு நாள் இல்லாம ஃபியூச்சர் சார்ட் எப்படி இருக்குன்னு போய் செக் பண்ணி பாருங்க. அதுல ட்ரேட் பண்றது எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா? இதை சரியா யூட்டிலைஸ் பண்ணி பயன்படுத்தி வர்த்தகம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.